தமிழ்ச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்ல சூப்பரா இருக்கிறேன். மக்களே, நீ பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான நாள், அடிப்படையான நாள். ஒரு ராத்திரி நேரத்துல தான் அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏதாவது பலகாரத்துக்கு போடணும்ல. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது பலகாரத்துக்கு போடுவோம். ஸோ எங்க வீட்டில் என்னன்னா ஆப்பம் நம்மளுடைய சேனல்ல ஒரு தடவை 2 தடவை இல்லை நிறைய தடவை போட்டாச்சு. இருந்தாலும் போடக்கூடிய சமயத்துக்கள் எல்லாம் ஆப்பத்துக்கு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி அப்படி போடுறது உண்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஆப்பம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஒரு தடவை நான் சொல்லலைன்னா எல்லாரும் ஒரே பராதி. என்னக்கா எப்படிக்கா நீங்க ஆப்ப மாவு அரைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இப்போ வந்து திடீர்னு எனக்கு அந்த நீங்க கேட்டெல்லாம் ஓர்மை வந்து அது கடையில் நிறைய தடவை ஆப்பத்துக்கு போட்டாச்சு. இருந்தாலும் இப்போ திடீர்னு ஓர்மை வந்து அதனால நாளைக்கு தான் ஆப்போம். பட் இன்னைக்கு இதை ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிடலாமின்னு தான். ரொம்ப 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 சிம்பிள். நம்ம என்னுடைய ஆப்பம் வந்து உலகத்துல மகா பெரிய சிம்பிள். சின்ன குழந்தை கூட செய்யலாம், சின்ன பிள்ளை கூட செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பத்துக்கு நல்ல 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி ஊற போட்டு வச்சிருக்கேன். காலையில் ஒரு 10-11 மணிக்கு ஊற போட்டது. ஸோ ஒரு 8 மணிக்கு ஒரு ஊர் இருக்கும்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய். இந்த ஆப்பத்துக்கு நான் நிறைய தேங்காய் போட மாட்டேன் இப்போ அரைக்கும் போது. ஏன்னா நாளைக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். அதனால வந்து இப்போ வந்து கொஞ்சம் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் தேங்காய், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரதானப்பட்ட காரியம் மக்களே, நம்ம சோறு, பழைய சோறு, நேற்றுக்கு வடிச்ச சோறு கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த சோறு இது இன்னைக்கு காலையில் வடிச்ச சோறுனாலும் ஓகே. பட் நேற்றுக்கு வடிச்ச சோறு என்கிட்ட இருந்து லக்கிலி. அதனால் அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் போட்ட உடனே நான் ஆக்ட் பண்ணக்கூடிய ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட் நான் ஜஸ்ட் நம்ம ஆஸ்ட்ராலோட ஈஸ்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி நம்ம வைக்க போகிறோம். ஓகே, அப்புறம் தண்ணி உப்பு அதெல்லாம் சொல்லணும்னு தேவையில்லை. கழுவி எடுத்தாச்சு. ஸோ உள்ளே போட்டுடலாம். நான் வந்து ஆப்பத்துக்கு எப்போவுமே வந்து மிக்சியில் தான் அரைக்கிறது. அப்போ தான் அந்த பதம் வரும். ஏன்னா கொஞ்சம் நம்ம அரைப்போம். நம்ம இட்லி மாவு மாதிரி நிறைய அரைச்சி வைக்கிறது இல்லை ஆப்பத்துக்கு. அதனால இதில் அரைச்சா போதும். ஒரு 2 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். ஓகே, 3. ஸோ ஒரு 3 ஸ்பூனு அரிசினா அதுக்கு தலதப்ப 1 ஸ்பூனு சோறு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஸ்பூனுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு பாதி தேங்காய், கொஞ்சம் சிலவங்க இப்போவுமே வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி அரைப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் பால் நாளைக்கு ஊற்றுறனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ இந்த அரைக்கக்கூடிய பதம் தான் என்ன பதம்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்தாச்சுது. திறந்து ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் கூட நான் அரைச்சிருக்க மாட்டேன். என்ன பதங்கிறத பாருங்க, பக்கத்தில் காணிங்க பாருங்க. ஆனால் இதில் வந்து இப்படி எடுத்து இது பார்த்தா லேசாக தருன்னு இந்த மாவு கிடக்கணும், லேசாக அந்த அரிசி கிடக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இதுதான் வந்து பதம். ஸோ இதில் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் தண்ணி கூடிருச்சுது. ஆனால் அடுத்த இதில் நம்ம போடும்போது அதனால் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இனி பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த இது அதே அளவுக்கு இதுலையும் சோறு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஓகே, ஸோ முதல் மாவில் நான் போடல, ஆனால் இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள். 1 ஸ்பூன் இருக்குமா, இது 1 டீஸ்பூன் இருக்குமா, அவ்வளோதான். ரொம்ப போடக்கூடாது இந்த நேரத்தில். இப்போ அந்த ஈஸ்ட் இல்லாத ஆட்கள் வந்து ஊரில் நல்ல பனங்கல் தென்னங்கல் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு வந்து விட்டு பனஞ்சு வச்சாச்சுன்னா பனங்கல் தென்னங்கல் மாதிரி ஒரு சூப்பரான அடிப்படையான ஐட்டம் வந்து ஆப்பத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஈஸ்ட் போடாதவங்க அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் தண்ணி இருக்குல்ல, தேங்காய் தண்ணியை வந்து நல்லா ஃபெர்மெண்ட்டாக வச்சுட்டு 2 நாளைக்கு அப்படியே புளிக்க வச்சா புளிச்சிரும். அதையும் ஊற்றிக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ஈஸ்ட் போடுறோம். ஓகே, அதெல்லாம் பேசில் மீதி உள்ள தேங்காயை வந்து இப்போ போட மறந்தாச்சு. அதான் சில பேர் பேசிக்கிட்டே இருந்தாலும் காரியம் கண்ணா இருக்கும் தெரியுமா. இந்த ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சோல ஊற்றுக்கிடுவேன் இதை அரைக்கிறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிருக்கேனா? ஆமாம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். பட் இப்போ கொஞ்சோல உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கலாம். ஓகே, கொஞ்சமாக. ஏன்னா ஈஸ்ட் நம்ம போட்டிருக்கனால கை வச்சு கலக்கணும்னு வேண்டாம். இப்போ இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம கையை வச்சு அடிப்போம் அப்படி தானே. ஏன்னா நம்ம கையில் உள்ள ஈஸ்ட் போய் தான் அங்கே ஃபெர்மெண்ட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால நம்ம கையை யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, காரணம் நேச்சுரலாக கையில் உள்ள ஈஸ்ட்டு இதுக்கு பத்தாது. அதனால தான் நம்ம கூடுதல் போடுறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கோயிலுக்கு போகிறோம்னா 2 ஆப்பம், சில ஆட்கள் ஆப்பம் சுட்டு தின்ட்டு போகும். இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஆப்பம் சுட்டு திங்கிறதுக்கு நல்ல சுகமாக இருக்கும்.
அப்போ தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கினா நல்லா இருக்கும் காலையில். காலையிலே இல்லைன்னா காலையிலே ஒரு சிக்கன் கறி வச்சுக்கிட்டு ஆப்பத்து கூட சிக்கன் கறி, அப்புறம் மத்தியானம் சோறு கூட சிக்கன் கறி, அப்புறம் ராத்திரி சப்பாத்தி கூட சிக்கன் கறி. ஒரு சிக்கன் கறியை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஞாயிறு ஃபுல்லாக ஓட்டக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாரும் தான். ஒரே கல்ல 3 மாங்காய். புறம் என்ன செய்ய, விலைவாசி எப்படி யாரி கிடக்குல்ல. சும்மா காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று எங்கே போகுது. இப்போ வந்து இந்த மாவு அரைச்சாச்சுது எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக அரைச்சுன்னு பார்த்தீங்களா. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, 3-6 நிமிஷம் இருக்கும். இது இனி இதை வந்து பாதுகாக்க வேண்டிய முறைகள். இப்போ வந்து இங்கே வந்து வெயில் காலம், அதனால வந்து நான் எங்கேயுமே ஓகே என்ன இந்த கிச்சன்லேயே வச்சுட்டு போயிடலாம். இப்போ வெயில் காலம் இல்லாமல் குளிர்காலமாக இருந்ததுன்னா ஒன்றுலே ஓவனில் வைக்கலாம். ஓவனை முதலே நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அதை வச்சு இது பண்ணலாம். இல்லைனா உங்கள் பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் அந்த அது என்னது ஹீட்ரு இருக்குது, ஹீட்ரு பக்கத்தில் வைக்கலாம். ஹீட்ரு பக்கத்தில் வச்சாலும் அடிப்படியாக சூப்பராக வரும். பட் வைக்கும்போது கவனமாக பாத்திரங்கள்லாம் வச்சு வைக்கணும், இல்லைனா பொங்கி வழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் இங்கே வச்சாலும் கூட இந்த பாருங்கள், இதில் வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு வச்சோம்னா கீழே பொங்கி வழிஞ்சுன்னா பிளேட் இருக்குதுல அதை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வலிச்சு ஊற்றிடலாம். அப்புறம் இன்னொரு பிளேட்டை வச்சு அப்படி மூடி வச்சிடுறேன். ஓகே, அவ்வளோதான் பரிபாடி முடிஞ்சுது. இனி வந்து நாளைக்கு காலையில் டான் எழும்பி வந்து 5:30 மணிக்கு எழும்பி கீழே வந்து பார்த்தா தெரியும் நம்ம ஆள் வந்து நமக்கு தகுந்தபடி மினிங்கி நல்லா வந்து கல்யாண பொண்ணு போல நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்லா கல்யாண பொண்ணு போல மினிங்கி தளங்கி இருக்காரான்னு நம்ம நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வர பொறுமை தேவை, அமைதி தேவை. நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே மக்களே, மறுநாள் காலையில் வந்தாச்சுது. என்னக்கா ஒரே சேம் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் சர்ச்சுக்கு போய் நாங்கள் வாடி வர வீட்டுக்கு எனக்கு காலையில் ஒரு தண்ணி காப்பி குடிச்சிட்டு போனது தான். வேறு எதுவுமே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட மாட்டோம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால். ஆனால் வந்த உடனே நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய ஞாபகம் எல்லாம் எதில் தெரியுமா இருந்துச்சு, இங்கே பாருங்கள் டண்டாடாய். நான் வச்சுட்டு நேற்றுக்கு அரைச்சி வச்சுட்டு போனேன் ஆப்பமாவை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா, எப்படி பொங்கி வெளியே வழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஐயோ, பால் போல் பொங்கி வழிஞ்சிருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, அது பார்க்கறதுக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. தம்ப்நெயில் கூட இப்படி இருக்கலாம். எடுங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம திறந்துருவோம். ஓகே, அதாவது ஆப்பமாவு திறப்பு விழா இப்போ நடக்குது, பார்த்துக்காங்க. பட்டை கலப்பணி பட்டை வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. திஸ் இஸ் ஆப்பமாவியா. ஸோ நீ வந்து ஆப்பமாவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த கேக்குக்கு மேலே க்ரீம் போட்டு விட்டா எப்படி இருக்கும், அந்த கேக்கு மேலே உள்ள க்ரீம் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்குது. இந்த மாதிரி பொங்கி வரணும், அப்போ தான் வந்து ஆப்பம் வந்து அப்படி சும்மா கண்ணுன்னு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ இனி வந்து அடுத்து எனக்கே கை நடுக்குது. இதை வந்து நம்ம இப்போ குழைக்கணும். ஓகே, குழைக்கிறதுல தான் இருக்குது. அது வந்து கையை போட்டு குழைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பூனை போட்டு இல்லைன்னா ஒரு கரண்டியை போட்டு அப்படியே குழைச்சி விடணும். பாருங்க பாருங்க, அடி அமுங்குதா. செம பக்குவமா இருக்கு, செம பக்குவம். இப்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியா தான் இருக்குது இந்த ஆப்பமாவு. இதை கொஞ்சம் இனி சாஃப்ட் பண்ணணும். அதாவது தமிழ்ல ஒரு இது உண்டு, தாங்குவார் கூட தளர்ச்சி கூடும். அது மாதிரி இந்த ஆப்பமாவை நம்ம மெருகு ஊட்ட 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 அதனுடைய தளர்ச்சி அப்படியே கூடி அப்படியே ஒரு பஸ்பமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பால் உண்டாக்கணும். ஓகே, ஸோ தேங்காய் பால் வந்து அப்பத்தை தொட்டு திங்கிறதுக்குள்ள தேங்காய் பால் இல்லை, ஆப்பத்தை வந்து ஆப்பத்துக்குள்ளே ஊற்றுறதுக்குள்ள தேங்காய் பால். நம்மகிட்ட வந்து நான் எப்போவுமே இந்த கோகனட், இந்த மேகி கோகனட் பொடியில் தான் தேங்காய் பால் உண்டாக்குறேன். பயங்கர சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள தேங்காயெல்லாம் வாங்கியாச்சுன்னா நமக்கு வந்து தேங்காய் வந்து அது நல்லதாக கிடைக்க மாட்டேங்குது. சில நேரம் லக்குக்கு நல்லதாமையும் சில நேரம் நல்லதாமையாது. ஒரு தின் கோகனட் மில்க். ஓகே, 1/4 கப் மாதிரி தண்ணி எடுத்து தேங்காய் பாலை உண்டாக்கிக்கலாம். தயிர் கடிச்ச மாதிரி நல்லா அடிக்கணும், அப்போ தான் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக கரைஞ்சி வரும்.
காலையில் பாருங்க மணி வந்து 10 ஆயிடுச்சு. 8:30க்கு எங்களுக்கு பூசை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா சர்ச்சஸ்லலாம் குயினுடைய அஃபிஷியல் பிறந்த நாள் நேற்றுக்கு ஜூன் 12. ஸோ இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி. அது ஸ்பெஷலாக சர்ச்சில் மென்ஷன் பண்ணி குயினுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. யூஸ்வலாக பயங்கர தடாப்புடலாக கோவிட் இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும். பட் இந்த தடவை கோவிட் என்ன பண்ணுறது, எல்லா விழாக்களும் எல்லாம் அமைதியாக கொண்டாடுவோம். எல்லா விழாக்கள் அது குயினுக்கு பர்த்டேயாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரோட கல்யாணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அமைதியாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாரு. எங்கே ஹனிமூன் போடாருன்னு கூட தெரிய மாட்டாங்க, சொல்லலை அவர் வெளியில். பாருங்க நல்லா கலக்கி எடுத்தாச்சுது. கொஞ்சம் லைட்டான ஒரு வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம கலக்கினா தான் இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு மில்க் நமக்கு கிடச்சிருச்சுது. இன்னைக்கு தேவையான மாவை நான் இதில் விடுறேன். ஆப்ப மாவெல்லாம் ஒரு வாரம் அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி சாப்பிட்றதெல்லாம் அது ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. ஏமா நாட் வெரி ஹெல்த்தி. ஸோ இதில் கொஞ்சோல தேங்காய் பால், நான் இவ்வளோ தேங்காய் பால் கரைச்சிருக்கிறேன். அது தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நமக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ஒரு 2 1 2 3 ஓகே 3 ஸ்பூனு தேங்காய் பால், 1 ஸ்பூனு சீனி. ஓகே சீனின்னா என்னது, சுகர். ஓகே இந்த ஸ்பூனோட பேக்கில் காணிக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அதனுடைய அளவு தாப்பு. ஓகே இதான் பதம். ஊத்துனா கீழே அந்த பபிள் பபிள்ல வரல. ஸோ இந்த மாதிரிலாம் வரணும். இதான் வந்தாதான் ஓகே இது நல்ல ஃபெர்மெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக பிடிச்சிருக்கு. இது பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஒரு செட் பண்ண வைக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டிங் முக்கியம். இல்லைனா வந்து உடனே எடுத்து ஊற்றினா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து வத்தல் போட்டால் ஒரு தேங்காய் சட்னி, ஆப்பத்தை போட்டப்போ என்னதெல்லாம் ரெசிபி வந்துருச்சு பாருங்க. லேசா எண்ணெய், ஒரு கைப்பிடி மாதிரி வத்தல்னா மிளகா. ஓகே அதில் ஒரு 3 பல்லு பூடு. அடிமொழி வெயில் அப்படியே அடிச்சு கொளுத்துது. 2 நாள் தான் இந்த வெயில், அதுக்கப்புறம் மழை. ஒரு அரை முறை தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதில் வந்து போட்டுருவோம். இவ்வளோதான், சூப்பர் ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. ஓகே ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த சட்னி. ஆனால் வந்து இதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக இது பண்ணணும். அதான் வந்து இந்த சட்னிக்கே அழகு. தாளிச்சு விட்டுறணும். ஓகே தாளிப்புலேயும் ஒரு இது இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த இதை எடுங்க, கருவேப்பிலையா. உனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்து நம்ம கைகாலெல்லாம் டயர்டாயிரும் போய் இருக்குது. கருவேப்பிலை ஓகே இது கருவேப்பிலை பாக்கெட் இப்படி பாக்ஸ்ல போட்டு வைக்கிற ரொம்ப நாள் வருது. டிஷ்யூல எல்லாம் போட்டு எல்லாரும் அப்பா எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் வந்து தெரிஞ்ச பழக்கங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது எல்லாரும் கோவம் வரும். ஏக்கா நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னே இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னக்கா அப்படின்னு. அதனால தெரியாதவங்களும் இருப்பாங்கல்ல, தெரியாதவங்களும் இருப்பாங்க. நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் வச்சிருக்கிறேன், அந்த அவங்க கொடுத்த கவர்லேயே வச்சிருக்கிறேன். அது கூட எனக்கு நல்லா தான் போகுது. சரி, ஒரு குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஒரு நீதிமான் தண்டனை பெற்ற பல பேர் தெரிஞ்சவங்க 1000 பேர் இருக்கலாம், தெரியாத ஒரு ஆளுக்கு அது பயன்படும் பாரு. அதுதான் விஷயம் இருக்கு, அதுதான் விஷயம். அதனால அதாவது நான் சொன்னேன்ல அந்த சட்னிக்கு ஹைலைட்டு சின்ன பொடிசா வெட்டி சின்ன வெங்காயம் தாளிச்சு ஊற்றும் போது போட்டா ஐயோ அதுக்கு டேஸ்ட் கொண்டான்னு இருக்கும். அது அப்படியே வதங்கி கொஞ்சம் கரிஞ்சாப்படி இருக்கும். ஆமா, அது வந்து உள்ள போய் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதாவது அந்த வெங்காயம் இட் செல்ஃப் அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்காது, அது இன்னொரு அது அதுல இருந்து ஒரு டேஸ்ட் இப்படி உழுகி அந்த ஒழுகி அந்த இதுல விழும். இதுல சட்னியில வந்து அப்படி கரையும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு டேஸ்ட். கடுகு ஒரு கோவக்கார அசாமி இல்ல, போட்டதும் பொங்கி எழுந்துரும். அடுத்தது வெங்காயம். இதுல இந்த டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல போடணும், எத்தனை செகண்ட்ல போடணும்னு இருக்கு. அதுக்கிட்ட செகண்டுங்கிறது 1 2 3 4 5ன்னு எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல அதெல்லாம் எவ்வளவு நாள் பிராக்டிஸ்ல அந்த கடைசியில இந்த வரமிளகாய் எல்லாம் சில நேரம் போட்டு தாளிக்கும் போது போட்டதுமே கரிஞ்சு போகும். அது பிராக்டிஸ்ல வர்றது. அது பாருங்க இப்ப வந்து எப்படி நல்லா கரிஞ்சு வருதா. இந்த நேரத்துல நம்ம கருவேப்பிலைய ஆஹா சூப்பர் அடிபொலியா இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம் இனி. ஆஹா கரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு நினைக்காக இதுதான் பதம் இதுக்கு. ஓகே இதை வந்து அப்படியே இதுல ஊத்துனா ஓ மை குட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ இப்போ இதை கலக்கி விடக்கூடாது, கலக்கி விட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். ஸோ அப்படியே அது அங்கே இருக்கட்டேன்னா. ஓ, அதில் அந்த டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் டெக்னிக்கு நான் போட்டதே அப்படி கலக்கி விட்டுருவேன் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். இனி பாருங்க அடுத்த ஐட்டம் நம்பர் 2. பட் த மேஜர், இன்னைக்கு வந்து குயின்க்கு பர்த்டே. நல்லா குயின் நம்ம வீட்டில் இன்னைக்கு குயின் வந்து இன்னைக்கு இல்லை நேற்றுக்கு அஃபிஷியல் பர்த்டே. உண்மையான பர்த்டே வந்து ஏப்ரல் மாதம், இப்போ வந்து அஃபிஷியல் பர்த்டே. இங்கே வாங்க நான் அணக்காமல் காணிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சோம்ல, அந்த ஆப்ப மாவு எப்படி இருக்குன்னு பாருங்க. பபிள்ஸ் எல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்க. இப்படி இருக்கணும். ஓகே, இனி இதை வந்து அப்ப விடணும். ஓகே, ஜவ்வரிசி கிடந்தா அப்படி இருக்கு. ஆமா, ஜவ்வரிசி இல்ல, அந்த பபிள்ஸ். அதான் ஜவ்வரிசி மாதிரி இருக்குது. இப்போ அந்த பக்குவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஓகே, ஆப்ப மாவு ரொம்பயும் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீர் தோசை செய்யலாம். அதுல நீர் தோசை பண்ணுவாங்க, அதுக்குதான் ரொம்பயும் தண்ணி ஆகுறது. ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தீயை கூட்டி குறைக்கிறது. எப்போ தீ கூட்டுறோம், எப்போ தீ குறைக்கிறோம், அதுதான் வந்து ஆப்பத்துக்கு அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஓகே, முதல்ல நல்லா தீயை கூட்டி வச்சு ஆப்பச்சட்டி நல்லா சுட்டதும் ஒரு கரண்டி எடுத்து விட்டு நல்லா ஆப்பத்துக்கு விரிச்சு விடுற மாதிரி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கணும். இல்லைன்னா டக்குன்னு கரைஞ்சு போயிடும். ஓகே, நம்ம இப்போ ரோட்டு ஓரத்துல பாட்டி ஏதோ ஆப்பத்தை சுடுது தருது டெக்னாலஜில வச்சுக்கிட்டு தான் எல்லாம் கரெக்டா பக்குவமா இருக்கு. பாட்டி அந்த காலத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கட்டை எடுத்து வெளில வைக்கும், இந்த விறகு போட்டு இருக்கவங்க ஒரு கட்டை எடுத்து லேசா தள்ளி வைப்பாங்க அந்த ஆப்பத்தை. அப்புறம் ஒரு கட்டை உள்ள போடுவாங்க, அப்புறம் ஒரு கட்டை வெளில தள்ளி. நம்ம நினைப்போம் ஏதோ அங்கே நடக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் அந்த தீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இன்னைக்கு எல்லாம் கேஸ் இருக்குது, நல்லா இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பட் அந்த விறகு அடுப்புல எல்லாம் வந்து அந்த கட்டையை உள்ள தள்ளுறது வெளியே வைக்கிறது, உள்ள தள்ளுறது வெளியே வைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தீயை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆகும். ஓகே, இப்ப நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஸோ இந்த டைம்ல எண்ணெய் எதுவுமே நான்ஸ்டிக்னால எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. ஒரு 1 இல்லைன்னா 1.5 இதோட கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் இந்த சைடில் லைட்டாக இனி அது வேகட்டும். இனி இருந்து வேகும். கொஞ்சம் நான் தீயை இது கம்மி பண்ணிக்கிட்டே பாருங்கள். தீ வந்து மீடியத்தில் இருக்குது, ரொம்ப லோவாக்கக்கூடாது, மீடியத்தில் இருக்குது. ஸோ அது வந்து இருந்து இப்போ வேகும். ஓகே, ஆப்பம்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு படைப்பு என்னை பொறுத்தவரையில். கண்டிப்பா கண்டிப்பா ஆப்பம் வந்து ஒரு தாஜ்மஹால் போலனே சொல்லலாம். செதுக்கி எடுக்கணும் கரெக்டா. இதுக்கு முன்னால் நான் ஆப்போ ரெசிபி 2 தடவை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்போ போட்டப்போ வந்து என்னுடைய இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் கேரலின் பிரண்ணன் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து நிறைய மெசேஜ் அதுக்கு அனுப்பியிருந்தாங்க எனக்கு பர்சனலாக, எனக்கு ஃபோனில். ஐயோ இது எப்படி பண்ணுறீங்க, இதுக்கு எவ்வளோ டெக்னிக் தேவை, இதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி தேவை, ஐயோ எப்படி பண்ணுற இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே என்னது அடிமலடி. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காணிப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது, செம்ம பக்குவமாக இருக்குது. கரிஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. பாருங்க, இப்படி ஒரு ஆப்பத்தை வச்சு தின்னா எப்படி டே இருக்கும். கொஞ்சம் இப்போ தீயை லேசாக கூட்டி வச்சுக்கலாம். அடுத்த ஆப்பம் இப்போ இந்த ஆப்பத்தை நான் கொஞ்சம் மொந்தமாக விட்றேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா நடுவில் வந்து மொந்தமாக இருக்கும். அது ஒரு வகையான ஆப்பம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஆனால் அந்த சைடில் பாருங்கள், சைடில் எப்படி வந்திருக்குது, நடுவில் கொஞ்சம் மொந்தமாக எனக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது ஒரு வகையான ஆப்பம், ஒரு ஸ்டைலில் ஆப்பம். எத்தனை ஸ்டைலில் தான் ஆப்பம் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலே வந்து வீட்டில் எல்லாருக்கும் ஹாலிடே. ஆனால் வீட்டில் அம்மாமாருக்கெல்லாம் வந்து அன்னைக்கு தான் வந்து பிஸி டே. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி அடிப்படையாக வைக்கணும், அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அவ்வளவு கிராண்டாக பண்ணணும், அப்புறம் நைட்டு இந்த ஈவினிங் சாப்பாடு கிராண்டாக பண்ணணும். ஏசப்பா. அடுத்து இது பாருங்க, இது லைட்டாக வந்து சைடில் வந்து கரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் கரியலை. இதுதான் வந்து அதனுடைய பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நடுவில் கொஞ்சம் புஷ்டி உள்ள ஆளுகளுக்கு நடுவில் கொஞ்சம் புஷ்டியாக இருக்குது பாருங்க. வந்துட்டான் பாருங்க சர்ச் பாய் ஓடியா. சரியா, இந்தா உனக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன். ஓகே பாருங்க, இந்த சட்னியை அப்படியே இப்போ வந்து கலக்கி விடணும்.
உடையாம கலக்கணும்னா உடையாம அப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ வந்து ஆண்டன் குட்டிக்கு முதல்ல கொடுத்துடலாம். அவன் அவன் பயங்கர பசியில் இருக்கான். சர்ச்சில் இருந்துமே எப்போ வீட்டுக்கு ஓடுவோன்ட்டு வந்தான். ஓகே காட்டு வர ஆண்டன் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. அப்போ பழம் பழமா காட்டார் மகளே. ஓடி 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 ஓடி. ஆப்பத்துக்கு ஃபுல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவுனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே இது வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் இல்லாத மாவு, அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. புரிஞ்சுதா? ஸோ இதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ். இது எப்படி விழுதுன்னு பாருங்க. ஓகே ஐயே ரெண்டாவது அப்பங்க. ஆஹா சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க இந்த அப்பம். ஓ இந்த சுகர் போட்டனால இந்த சைட்லலாம் நல்லா சூப்பராக கரிஞ்சு அழகாக வந்திருக்குது. அது உங்களுக்கு அந்த கறியாண்டான்னா சுகர் போடாமல் விட்டுக்கலாம். ஓகே ஸோ அப்பம் நம்பர் எத்தனாவது நம்பர்னே தெரிய மாட்டாங்க. எங்கள் வீட்டெல்லாம் ஆப்பம் போட்டா அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே இந்த ஆப்பம் வந்து நம்ம ராணியின் பிறந்த நாளுக்காக ராணிக்காக சமர்ப்பிக்கிறோம். ராணி பிறந்த நாளுக்காக, அவங்களுடைய அஃபிஷியல் பிறந்த நாளுக்காக. ஓகே மக்களே, இப்ப வந்து ஆப்பம் சுட்டுட்டே இருக்கும்போது நான் டக்கு 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 டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி, ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குயின், இங்கிலாந்து நாட்டினுடைய குயினுக்கு வந்து இன்னைக்கு வந்து 2வது பிறந்தநாள். இந்த ஒரு வருஷத்துல அவங்க 2 தடவை பிறந்தநாள் கொண்டாடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 2வது பிறந்தநாள் வந்து நேத்தை கொண்டாடினாங்க. சோ இதெல்லாம் நீங்க நினைப்பீங்க, என்னடா குயினுக்கு என்ன 2 நாள் பிறந்தநாள் வருது, ஏன் அப்படி 2 தடவையா பிறந்தாங்க, ஏன் என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா 1748வது வருஷத்துல கிங் ஜார்ஜ் II ஒரு மன்னர் இருந்தார் மக்களே. இங்க அந்த மன்னர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பிறந்தநாள் வந்து வின்டர், அதாவது குளிர்காலத்துல வந்தது. குளிர்காலம்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர மூடியா இருக்கும், பயங்கர எந்த ஆக்டிவிட்டிஸும் அவ்வளவா நடக்காது, ரொம்ப குளிரா இருக்கும், ரொம்ப இருட்டா இருக்கும். அப்போ 1748வது வருஷம் இப்பவுமே அப்படி இருக்குது. அப்ப 1748வது வருஷம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பெரிய அளவுல வளர்ச்சி அடையாத காலங்கள் இல்லையா. அப்போ வந்து அவருக்கு ஒரே போர் அடிச்சு போச்சு. இது என்ன, நான் ஒரு கிங்கா இருக்கேன், நான் ஒரு பெரிய அரசன், இங்கிலாந்து நாட்டினுடைய மன்னன்னா, ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு பிறந்தநாள் வந்து ஒரு மாதிரி ஏதோ சோகத்துல போயிட்டு இருக்குது. இதெல்லாம் அடிச்சு மாத்து, பிறந்தநாளை மாத்து உடனே. இது என்ன பிறந்தநாள் வந்து ஆக்சுவல் பிறந்தநாளா இருக்கட்டு, ஆனாலும் இன்னொரு நாளை நான் வந்து சம்மர்ல, கோடை காலத்துல வந்து நான் கண்டிப்பா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அவர் சம்மர்ல வந்து குறிச்சு வச்சாரு. சோ அந்த நாள் தான் வந்து அவங்க வந்து பயங்கரமா தடால் புடல் ஒரு அரசருடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடணும் இல்லையா, பெரிய பரேடுகள்லாம் வச்சு மக்கள்லாம் ஊர்வலமா போய் தடால் புடால் அப்படின்னு வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடினாங்களாம். சோ அதுல இருந்துதான் இந்த 2, அதாவது இந்த எல்லாருக்கும் இல்ல, அந்த கிங், அந்த ராஜ பரம்பரையில உள்ளவங்களுக்கு, இங்கிலாந்துல உள்ள ராஜ பரம்பரையில உள்ள ராஜா இல்லைன்னா ராணி யாருக்கு பதவியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிறந்தநாள் வந்து குளிர்காலத்திலயோ இல்லைன்னா வந்து வசந்த காலத்திலயோ இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் ஆக்டிவிட்டி பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொரு பிறந்தநாளையும் கொடுக்குறாங்க கோடை காலத்துல. சோ அந்த கோடைக்கால பிறந்தநாள் தான் நம்மளுடைய ராணியோடைய பிறந்தநாள் நேத்தைக்கு. சோ பாத்தீங்களா, ஒரு மனுஷன் ராஜாவா இருந்தோன்னா பிறந்த நாளே மாத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மனுஷன்ட்ட பவர் இருக்குது. என்ன சொல்லுது ஆண்டவரே. ஆனாலும் இந்த கொரோனா அங்க இருந்து அனுப்புறதுக்கு யார்கிட்ட பவர் இருக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, இருந்தாலும் கடகடன்னு உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேன். நான் வந்து நல்லா சூப்பரா வந்து எல்லாத்தையும் வந்து செய்து முடிச்சுட்டேன். இப்ப நிறைய ஆட்கள் சாப்பிட்டுட்டு, இங்க ஒரு ஆள் கேமராமேன் எல்லாம் சே சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா நான் இப்ப உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன். பாருங்க சூப்பரா இருக்குது, அடிப்பொழியா இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. சட்னியை ஊத்திக்கலாம். ஓகே, சட்னி பாருங்க கடகடான்னு தீந்துருச்சுது. இன்னும் கொஞ்சம் சட்னிங்க அரைச்சி வச்சிருக்கிறேன், வேணா அதை தாளிச்சு ஊத்திக்கலாம். பட் இதான் சிம்பிள் பட் எட் டெலிஷியஸ் அப்படி நான் நினைக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஸோ இது எப்படி பீதுன்னு பாருங்க. இதை சாப்பிட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஓ மை குட்னஸ், குட்னஸ் அண்ட் குட்னஸ் அண்ட் குட்னஸ் ஒன்லி மக்களே. பல தடவை நான் உங்கள்கிட்ட ஆப்பம் சாப்பிட்டு காணிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளே மாவு கிட்ட எப்படி அரைச்சி ஆப்பம் செய்தேன்னு காணிச்சிருக்கிறேன் பாருங்க.
இதை வந்து ஸ்டைலா இப்படி வந்து லைட்டா அடிச்சு தொட்டுக்கிட்டு ஸ்டைலா ஓரமெல்லாம் முறுமுறுன்னு உள்ள அவ்வளவு சாஃப்டா சூப்பர் அடிப்படியா இருக்குது. அதனால வந்து இந்த ஆப்பத்தை வந்து சாப்பிடணும்னா தேங்காய் சட்னி அதான் கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கணும் இந்த ஆப்பத்துக்கெல்லாம். ஏன்னா விட்டு மாளாத அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஆப்பத்தை அப்படி போட்டுக்கிட்டு இதை நல்லா ஃபுல்லா பிசைஞ்சுக்கணும், குழச்சி அடிக்கணும் மகளே. அதுதான் வந்து நமக்கு ஒரு கிக்கு கொடுக்கும். இப்போ அந்த ஆப்பமும் அந்த சட்னியும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இப்ப பாருங்க, யாரு சட்னி யாரு ஆப்பம்னு கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா? சரி, இப்படி குழச்சிக்கிட்டு அதை வந்து ஆஹா ஆஹா, நான் செஞ்சதுனால இல்ல, உண்மையிலே இந்த மாதிரி மாவு அரைச்சி சிம்பிளா மாவு அரைச்சி சிம்பிளா ஓப்பன் பண்ணி சிம்பிளா ஒரு சட்னி வச்சு அதை உலக லெவல்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஓகே, சோ இந்த வீடியோ வந்து நான் இங்கோட முடிச்சுக்கிறேன். எனக்கு கேட்டீங்கன்னா இதோட சொல்லிட்டு என்னை பேச விட்டா இப்ப இந்த ஆப்பத்தினுடைய இதை வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பிடிச்ச உணவு ஆப்பம். ஸோ இந்த உணவை உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க, உங்க குடும்பங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நாளைக்கே உங்களுக்கு ப்ரமோஷன் தான் வீட்டுல. ஸோ வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வேற வீடியோல உங்களை பாக்குறேன். Until then, bye bye.